ஹலோ கைஸ், இன்றைக்கி மார்னிங் ஸ்டடி விலாக் பண்ணலான்னு சொல்லி 4 மணிக்கு ஏஞ்சி நல்லா அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி போய் ஒரு க்ரீன் டீயை போட்டு அது நடுவில் இஞ்சி மண்டையில் கொட்டி அவனை அது உள்ளே தூக்கி போட்டு இந்த கொதிக்கிற கேப்பில் போய் பெட்டை சரி பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு சுத்தம் முக்கியம்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்வர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள ஊர் தான். அதுக்குள்ளே பார்த்தா க்ரீன் டீ நல்லா கொதி வந்துடுச்சு. அதை சரி ஃபில்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கலான்னு விவரமாக இறங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக டைமரை வச்சு ஆரம்பிப்போம், ஸோ தட் வீ கேன் கீப் ட்ராக் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் அப்படியே போட்டாச்சு. அப்புறம் அப்படியே வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ கோயிங் ஆன், ஜஸ்ட் டூயிங் மை ஒர்க். என்ன நடக்குதுன்னு தெரியல, என் பாட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நேரம் நெருங்க இதுதான் என்னோட த்ரெஷோல்ட் லிமிட்ன்றதை புரிஞ்சு ஆளை விடுங்கடா சாமி, நாங்கள் வந்து ஓடி போய் என்னோடய ஜீரா தண்ணியை குடித்தேன். டேஸ்ட் எவ்வளோதான் நல்லா இல்லைனாலும் அதை மூஞ்சில் காட்டாமல் பக்குவமாக குடித்து விவரமாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி சுற்றி பார்த்தா என்னோடய ஸ்டடி டேபிளே ஒரு குப்பை மேடாட்டம் கடந்துச்சு. அதை அவசரமாக க்ளீன் பண்ணேன். இந்த அவசரத்துக்கு பின்னாடி ஒரு உள்குத்து இருக்குது. அந்த உள்குத்து அதாங்க எங்கள் அம்மா சுடுற பூரி பார்க்கவே புசுன்னு இருந்துச்சு. அங்கேருந்து ஓடி வந்த ஒரே காரணம் அதுதான். மொத்த ப்ராசஸுக்கு நிம்மதியாக சாப்பிட்டு எடுத்தாச்சு. ஏன்னா டேஸ்ட் அப்படி அல்லது. அப்புறம் திரும்ப டேபிளுக்கு வந்துட்டு ஒரு 10:10க்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு டைமரை வச்சு 1.5 hour கழிச்சு இந்த ஸ்டடி செஷன் இதோட எண்ட் பண்ணி ஷவருக்கு போயிட்டு வந்தாச்சு. திஸ் இஸ் தி எண்ட். பாய்.